எண் 9 ஸ்ரீ விதுலா வி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விதுலா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். புத்தகம் போல் இருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அதில் பக்கங்கள் போல் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் அதில் எழுத்துகள் போல் இருக்கும் மாணவர்களுக்கும் என் முதல் வணக்கம். உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசிரியர். கற்பித்தல் மூலம் மாணவர்களுக்கு அறிவு, திறன், நல் ஒழுக்கத்தை பெற உதவுவர் ஆசிரியர். ஒரு ஆசிரியரின் பங்கு கலாச்சாரத்தை பொறுத்து வேறுபடும். கல்வி அறிவு, எண்ணியல், தொழில் பயிற்சி, கலை, மதம், குடிமை, சமூக பொறுப்பு ஆகியவற்றில் வழிமுறைகளை வழங்குபவர். ஒரு ஆசிரியரின் தொழில்முறை கடமைகள் என்பது வகுப்பறை கற்பித்தல் என்பதை தாண்டியும் இருக்கலாம். அன்னமுது தந்தவள் அன்னை, அறிவமுது தந்தவர் ஆசிரியர். அல மட்டும் தெரிந்த நம்மை, வில மட்டும் தெரிந்த நம்மை, மொழியும் இயலும் எண்ணும் முறையாக கற்றுத்தந்து பல்கலையும் கற்றறிந்த பண்பாளனாக மாண்புமிக்க மாணவனாய் சீர்படுத்தி வருங்கால இந்தியாவின் வைப்பு நிதியாம் மாணவ செல்வங்களின் வளர்ச்சியை குறிக்கோளாய் கொண்டு தளராமல் உழைக்கும் ஆசான். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன் குழந்தை இளமை பருவத்தை தாய் தந்தையுடன் செலவடைவதை விட ஆசிரியர்களுடன் தான் அதிக நேரம் செலவழிக்கிறான். கல்லை சிலையாக்குவது சிற்பி, கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர். ஒரு மாணவனின் வெற்றிக்கு காரணமாக இருப்பவர் ஆசிரியரே. ஆசிரியர் இல்லாத மனித வாழ்வு என்று ஒன்று இருக்க இயலாது. படித்து பட்டம் பெற்றவர்களுக்கும் படிக்காமல் பட்டறிவு பெற்றவர்களுக்கும் என்றும் மூலதனம் அவர் பெற்ற ஆசிரியரே. என்றும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே அந்த தனித்தன்மை உண்டு. இந்தியாவின் மக்கள் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படும் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை திறம்பட உருவாக்கும் ஆசிரியர்கள் சமுதாயத்தை அதிகமாக போற்றியுள்ளார். எழுத்தறிவித்தவனே இறைவனாவான் என்ற ஔவையின் வாக்குப்படி ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர். ஏன் இன்னும் கூறப்போனால் மாதா, பிதா, குரு தெய்வம் என்று இறைவனுக்கு முன்னே வைத்து போற்றப்படுபவர். தங்கள் ஆசிரியர்களால் தான் தங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது என நினைத்து அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக ஆசிரியர் பெயரே தம் பெயராக மாற்றிக்கொண்ட தலை சிறந்த ஆளுமைகள் திரு அம்பேத்கர், திரு அயோத்திதாசர் போன்றவர்களை குறிப்பிடலாம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. நன்றி, வணக்கம்.